குறித்தும் சொல்லுகிறது இந்த வேத புஸ்தகமே. மனிதனை குறித்த முழு அறிவும், ஒரு மனிதன் ஏன் பிறக்கிறான், அவனை எப்படி வாழணும், அவனுடைய முடிவு என்னவாக இருக்கும், இதை எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரே புஸ்தகம் இந்த பரிசுத்த வேதமே. இந்த பரிசுத்த வேதமே அதை குறித்து இன்றைக்கு அறிமுகமாக சில காரியங்களை என்ன பண்ண போறோம், வாசிக்க போறோம். தேவனை மனிதனுடைய வாழ்விலிருந்து எடுத்து விட்டால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. சொன்னதை யாரு தெரியுமா? ஒரு பிரசித்தமுள்ள நாத்திகர்களின் தந்தை என்று அழைக்கப்பட்ட கடவுளை அறியாத ஒரு மனிதன். அவரு தான் என்ன சொல்றாருன்னா, கடவுள் ஒருவர் இருக்கிறார்னு நான் நம்பல, ஆனா அந்த என்டிட்டி கடவுள் அப்படின்னு ஜனங்க யாரை சொல்றாங்களோ அந்த அவரை ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துட்டோம்னா மனித வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருங்கிறத நான் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். நானும் என் மனைவியும் திருமணம் செஞ்சு வாழ்றோம். இப்போ இந்த திருமணத்துல நான் என்ன சொன்னேன், மனித வாழ்க்கையில யாரை எடுத்துடக்கூடாது, வெளியே கடவுளை எடுத்துடக்கூடாது. அப்படின்னா திருமணத்துல யார் இருக்கணும்? கடவுள் இருக்கிறார். நாம் செய்யற வேலையில யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். சமுதாயத்துல யார் இருக்கணும்? கடவுள் இருக்கணும். இந்த கடவுளை எந்த பகுதியிலிருந்து நீக்கி விட்டாலும் அர்த்தம் என்ன போயிடும், வாழ்க்கையின் அர்த்தத்துக்கு போயிடும். இப்ப நானே மனைவி திருமணம் செஞ்சிருக்கேன் இல்லையா, இந்த திருமணத்தின் நடுவிலே யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். எங்க சொல்றாரு? மல்கியாவின் புஸ்தகத்துல சொல்றாரு, உனக்கும் உன் உடன்படிக்கையின் மனைவிக்கும் நான் எப்படி இருக்கிறேன்? சாட்சியாக இருக்கிறேன். அப்ப இந்த திருமண வாழ்விலே 3 பேர் இணைக்கப்பட்டிருக்கோம், 2 பேர் இல்ல. ஒரு முக்கோணத்தை கற்பனை பண்ணிக்கங்க, தெரியுதா? இப்ப இதுல மேல் பகுதியில இருக்கிறது யாரு? கடவுள். வலது பக்கத்துல இருக்கிறது கணவன். இடது பக்க முக்கோணத்துல யார் இருக்கா? மனைவி. நீங்கள் வாழ்வின் எல்லா பகுதியையும் முக்கோணமா தான் பார்க்கணும். உங்களோடு மட்டும் சம்பந்தப்பட்டது எதுவுமே கிடையாது. தேவனோட இணைச்சு தான் பார்க்கணும். மேல யார் இருக்கா? ரைட் சைடு யார் இருக்கேன்? கணவன். லெஃப்ட் சைடு யாரு? நான் என்னையும் மனைவியும் வச்சு சொல்றேன். இப்ப எங்களுக்கு இடையிலே தூரம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இந்த தூரத்தை சரி செய்யதான் ஜனங்க போராடுறாங்க. இந்த தூரத்தை சரி பண்றதுக்கு எங்க போறாங்கன்னா பெரியவங்கள்ட்ட போறாங்க. நல்லது, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லது. இந்த தூரத்தை சரி செய்யதான் கவுன்சிலிங் போறாங்க. கவுன்சிலிங் போறது தப்பு இல்லை, அவங்க கரெக்டா சொல்லி கொடுத்தா நல்லது. கரெக்டா சொல்லி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் அவங்கள்ட்ட தான் போவாங்க. நீங்க 2வது தடவை ஒருத்தர் கவுன்சிலிங் போனீங்கன்னா அவர் கரெக்டா உங்களுக்கு சொல்லி தரலன்னு அர்த்தம். கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் படிச்சா நல்லா இருமானா நல்லது, நடந்துச்சுன்னா நல்லது, அதுல கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு. நான் சில புத்தகங்கள்லாம் வாசிச்சேன் பாருங்க, அதெல்லாம் நல்லது தான். அப்புறம் ஒன்று கற்றுக்கிட்டேன், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க, கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வாசிங்க, பெரியவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க, எல்லாம் நல்லது தான். இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், கவனிங்க. மேலே யார் இருக்கா? ரைட் சைடு யார் இருக்கா? லெஃப்ட் சைடு யார் இருக்கா? எங்கள் 2 பேர்த்துக்கு இடைவெளியை எப்படி தான் போக முடியும்னா, நான் தேவனை நோக்கி டிராவல் பண்ணணும், க்ளோஸாக போகணும். கடவுளை நோக்கி, கடவுளை நேசித்து, கடவுளை நெருங்கி என்ன பண்ணணும்? எப்படி முயற்சி பண்ணணும்? கடவுளோடு உள்ள உறவை என்ன பண்ணணும்? நெருக்கமா போயிட்டே இருக்கணும். என்னுடைய மனைவி என்ன பண்ணணும்னா, என் மீது உள்ள இடைவெளியை குறைக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணி எங்க பண்ணணும்? தேவனோடு உள்ள நெருக்கத்தை கூட்டிக் கொள்ள, தேவனை அறிந்து, தேவனை நேசித்து, தேவனை பின்பற்றி அப்படியே க்ளோஸா வரணும். இப்ப சொல்லுங்க, நானும் இந்த இடத்துக்கு அவரை க்ளோஸா வந்துட்டேன், என் மனைவி இந்த இடத்துல க்ளோஸா வந்துட்டா என்னோட இடைவெளி குறையுமா இல்லையா? குறையும். அவ்வளவுதான். கை வலி இருக்கு பாருங்க. இப்படிதான் குறைக்க முடியும் இந்த இடைவெளியை. கவனிங்க, கல்யாணம் ஆன உடனே இயல்பா குழந்தை பிறந்துரும். அதற்கு ஒருவர் நேசிக்கணும்னு அர்த்தம் இல்லை. திருமணம் ஆன உடனே நம்ம இயல்பா குழந்தை பிறக்கும். அதே மாதிரி மனைவி எனக்கு பணிவிடை செய்கிறாள், நான் அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்யறேன், அதுவும் இயல்பா நடக்கும். என்ன சொல்ல வரேன்னா, இந்த குடும்பங்கிற இன்ஸ்டிடியூஷன்ல கடவுளை என்ன பண்ணுங்க? எடுத்துருங்க. கடவுளை எடுத்துட்டா என்ன ஆகும்னா இந்த இடைவெளி பெருசாயிட்டே போகும். இப்போ சரி, கணவனும் மனைவியும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல
நிற்பாங்க. இந்த கேஸை அப்படியே எடுத்துட்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த முக்கோணத்தோட டாப்பை காட்டுறாரு. ஆதி முதலாய் அப்படி இருக்க, ஆதியில எங்க போயிட்டாரு, ஆதாம் ஏவாளுக்கு. வெரி குட். ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. என்ன சொல்றாரு, ஒருவனுக்கு ஒருத்தி அல்லவா படைத்தார், அவரிடத்துல திரளான ஆவி இருந்ததே. எங்க போயிட்டாரு, ஆதியாம போயிட்டாரு. ஃபேமிலி எங்க உண்டாச்சோ அங்க போயிட்டாரு. மனுஷன் ஒரு பிரச்சனையை கொண்டு வரான், விவாகரத்து செய்யலாமா கூடாதா, எங்க போயிட்டாரு. ஒருத்தர் நிறைய ஆவி இருந்துச்சு. ஒரு ஆதாம படிச்சுட்டு 10 ஏவாள் என்ன பண்ணிருக்கலாம், சிரிச்சிருக்கலாம். எப்ப உனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ, தப்பா சொல்லல, உனக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு என்ன பண்ணிக்கப்பா, இருந்துக்கப்பா. அப்படி கிடையாது, ஒருவனுக்கு ஒருத்தி என்று படைத்தார். இப்போ விவாகரத்தையே பண்ணக்கூடாதான்னா அப்படி கிடையாது, ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேதம் சில நிபந்தனைகளை என்ன பண்ணுது, ஒரே ஒரு நிபந்தனையை வேதம் என்ன பண்ணுது, தருது. ஏன்னா அது உடன்படிக்கையின் முறிவு. அவங்களே உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாங்க, முறிச்சிட்டாங்க. என் மனைவி மன்னித்து என்ன ஏற்றுக்கொள்றாளா, அப்புறம் மன்னித்து ஏற்றுக்கொள்றாளா, ரைட், அதையும் வேதம் என்ன பண்ணுது, ஒதுக்கிது. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஏதோ உலகத்துல ஒரு சோசியல் செட்டப், அதாவது மனுஷன் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக மனிதனுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு நீங்க திருமணத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஆனால் இது எங்க இருந்து வந்துச்சு, இந்த இன்ஸ்டிடியூஷன் எங்க இருந்து வந்துச்சு, தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவனை சேர்த்து வச்சு நீங்கள் வாழ்ந்தாதான் அடையாளம் என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். கடவுளை விட்டுட்டு வாழ்க்கையின் எந்த நோக்கத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. வேலை 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 வேலைன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா, வேலை எதுக்கு அப்படின்னு உங்க வேலையோட நீங்க யாரை சேர்த்துக்கணும், கடவுளை சேர்த்து வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்க வேலை எதுக்கு நீங்க கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். நீங்க வேலை செய்றீங்களா அடிமையா இருக்கீங்களாங்கிறது அப்புறம் தான் என்ன பண்ண முடியும். ரெண்டு வேற வேலை தெரியுமா, அடிமையா இருப்பதுக்கும் வேற, வேலை செய்யறங்கிறது வேற. மனுஷன் ஓய்ந்து இருக்கணும். சும்மா இருக்கேங்க, சும்மா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம்ல, சும்மா இருந்தா என்ன பண்ணலாம், அப்படியே போகலாம். யாராவது கேட்டா என்ன பண்ணாங்க, என்னப்பா இந்த சைடு, சும்மா அப்படியே வந்தாங்க, அப்படியே கொஞ்சம் கிளம்பி வேற எங்கேயாவது போகலாம், கடை தெரு அந்த சைட்லாம் போகலாம். எங்கப்பா இந்த சைடு, என்ன வாங்க வந்தீங்க, இல்லை சும்மா அப்படியே வந்தாங்க. அப்புறம் போயிட்டு எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு நண்பர்களே யாரையோ கூப்பிட்டு சும்மா என்ன பண்ணலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுங்க. எனக்கு அப்படி என்ன பண்ணல, காலு கையும் செத்து போச்சு, எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, நடந்து போக முடியாது, நான் பேசுறது யாரும் கேட்கவும் மாட்டாங்க, அப்படி ஆள் இல்லை. என்ன பண்ணலாம், படுத்து தூங்கிடலாம். ஏன்னா அது ஓய்வுல என்ன செய்யறதுன்னு மனுஷங்களுக்கு தெரியல. இப்போ நான் சொல்றேன், கவனிச்சு பாருங்க. ஓய்வு நாளை, ஓய்வு நேரங்களை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. எத்தனை இது புரியுது? டைம் இருந்துச்சுன்னா நீ எங்க போக வேண்டிய இடம் எது, அந்த டைமை கொடுத்தது யாரு, கர்த்தர். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப ஜாலியா இருக்கேன். நல்லது, அப்படியே இருங்க, நல்லது. ஜாலியாவா இருக்கீங்க, கர்த்தரதை கெடுத்து விடுவார் பாருங்க. அப்படி கிடையாது, அப்படி பயப்படாதீங்க. ஜாலியா இருக்கீங்களா, நல்லது. ஆனா எதுக்கு கர்த்தர் உங்களை அப்படி வச்சிருக்காரு, எனக்கு யார் தொல்லையும் கிடையாதுங்க, எந்த தொல்லையும் கிடையாது, நல்லது, அப்படியே இருங்க. உங்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். வாலிபர்களுக்கு நிறைய நேரம் இருக்கும், எனக்கு தெரியும். வேலை ஏதாவது சொன்னோம்னா படிக்கணும் பாருங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, தேவனை தேடுவதற்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். பரிசுத்தனால எப்படி, பரிசுத்தனாலனா ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதானமாக பொருந்தும். மனுஷன் பாருங்க, 6வது நாள் படைக்கிறாரு மனுஷன். எத்தனை நாள் படைக்கிறாரு, கரெக்டா? படைச்ச உடனே அவன் என்னையாவது செய்யலான்னு பார்க்கறான். படைச்சிட்டாரு, எந்திரிச்சு ஆதாம் நின்ன உடனே என்னத்தை செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தா எல்லாமே ரெடியா இருக்கு. ஆண்டவர் சொல்ற, எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டேன்ப்பா, அப்ப நான் என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறான். 6வது நாள்ல இருந்து 7வது நாள் விடிச்சுன்னா ஓய்வு நாள்ப்பா, நீ ஏன் கூட இரு. எத்தனை இது புரியுது? 7ஆம் நாள் தானே ஓய்வு நாள். 6வது நாள் படைச்சாரா? மனிதன் படைக்கப்பட்டவனே அவன் அனுபவிச்சது எத்தனாவது நாள், எதை தான் அனுபவிச்சான், 7ஆம் நாள். 7ஆம் நாள் யாரோட அனுபவிச்சான், என்ன அனுபவிச்சான். இப்போ ஓய்வுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? கடவுளை எடுத்து விட்டு சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் மனித வாழ்க்கைக்கு என்ன கிடையாது, அர்த்தமே கிடையாது.
நைட்ல ஏன் இங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நைட் ரைட் போயிட்டு வர பார்ப்பேன், இங்கிட்டு இங்கிட்டும் பைக்கில் போயிட்டு இருப்பாங்க. ஏன் என்ன உதான் உண்மை. அது தூக்கமாக வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த ப்ளூ லைட் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செல்ஃபோனில் இருக்கிற ப்ளூ லைட் என்ன பண்ணும், அந்த மெலட்டின் அப்படிங்கிறத குறைச்சிரும். மெலனினா அதை குறைச்சிரும், தூக்கம் வராது. 1 மணி வரைக்கும் தூக்கம் என்ன பண்ணாது, வராது. பைக் எடுத்துட்டு இங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க பார்த்து. சரி கொஞ்சம் ஓரமாக போகலாம் அப்படின்னு பார்த்தா அவன் என்ன நினைச்சிட்டு வருவானா, நைட் நேரம் தானே ஏன் லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்னு அவனும் என்ன பண்ணுவான், அவங்கள கவனிக்கவே முடியாது. நைட் சைடு தானே, ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, லெஃப்ட்லையும் போக மாட்டாங்க ரைட்லையும் போக மாட்டாங்க, எங்க வராங்கன்னே தெரியாது. கவனிங்க, கடவுளை எடுத்து விட்டால் வாழ்க்கையின் எதற்குமே என்ன பண்ண முடியாது, அர்த்தத்தை சொல்ல முடியாது. சரி என்னை பெற்றுட்டாங்க, என்னை வளர்த்துட்டாங்க, வேலை கிடைச்சி படிப்பு கிடைச்சி, அப்புறம் எதுக்கு அப்பா அம்மா பெத்தீங்க, என்ன பண்ணிட்டீங்க, வளர்த்துட்டீங்க. உன்னை எதுக்கும் என்னால் தனியாக பண்ணிக்க முடியாது. ஃபீஸு கட்டினாலும் என்ன பண்ணேன், உங்கள் கூட இருந்தேன், படித்தாச்சு, வேலை கிடைச்சாச்சு, அப்புறம் எதுக்கு இவங்க? ஒரு கேள்வி வருதா இல்லையா? வேலை கிடைச்சிருச்சு, அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன பண்ண வேண்டியதான், நான் பார்த்துக்க வேண்டியதான். எதுக்கு அப்புறம் இவங்க எதுக்கு லக்கேஜ் மாதிரி? வசனம் சொல்லுது, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுவாயா. இப்போ சமுதாயத்துக்குள்ள வருவோம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, எய்த்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, ஏன் போடக்கூடாதா? ஒரு அடி தள்ளி நிலத்தை ஊனக்கூடாதா? பக்கத்து வீட்டிலேருந்து மாங்காய் அப்படி காய்ச்சி தொங்கும் பொழுது அதை நான் எடுத்துக்க கூடாதா? தேங்காய் விழும்போது அதை எடுத்துக்க கூடாதா? நார்மலா கேட்போம்ல, ஏன் எடுத்துக்க கூடாது? எப்படி சொல்றீங்க எடுத்துக்க கூடாதுன்னு? என் இடத்துல எல்லாம் உழுதுங்க, ஏன் எடுக்க கூடாது? அதுல என்ன இருக்கு? நீங்க பிறனுக்குள்ள யாதொன்றையும் மிச்சியாது இருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் என்ன பண்ணாத, ஆசை கூட படாதப்பா. உன் சகோதரனை சிநேகிப்பாயாக. ஆபத்துல அங்க பாருங்க, தம்பி எதுக்கு? நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன், தம்பி எதுக்கு, அண்ணன் எதுக்கு? எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? ஆபத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கான். எத்தனை பேருக்கு புரியும்? ஆபத்தை உண்டு பண்ணுவதற்கு இல்லை. பிள்ளைங்க சொல்லி கொடுங்க. என் மனைவி பொண்ணு தான் கேட்டா, எதுக்கு இவ அப்படின்னா, உனக்கு உதவுறதுக்காக பிறந்திருக்கா. உன் வாழ்க்கையில ஆபத்து வரும், வரலாம் இல்லை, வரும். அப்போ உதவுறதுக்காக என்ன பண்ணியிருக்கா, பிறந்திருக்கா. எப்படி சொல்ற, எப்படிப்பா சொல்ற? அத வசனம் சொல்லுது, ஆபத்தில் உதவுவதற்கு யாரு பிறந்திருக்கான், இக்கட்டில் உதவுவதற்கே யாரு பிறந்திருக்கான், யார் பிறந்திருக்கா, சகோதரன் பிறந்திருக்கான். நிறைய பேர் பைபிள் படிக்கிறதுனாலே ஆண்டவர் அறியாதனால எப்படி நினைச்சுக்கிறாங்க, கோளார கொடுக்கதான் யாரு பிறந்திருக்கா, அண்ணன் வீடு கட்டிட்டானா, எந்த பிரச்சனையும் இல்லையா, அதுக்குதான் யார் இருக்கேன், நான் இருக்கேன்ல. புரியுதா? சரி, நண்பன் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவனை கட் பண்ணிட்டேங்க, அப்படியே கட் பண்ணிட்டேன். அதுல ஒரு பெருமை என்ன, எனக்கு ஒன்று பிடிக்கணும், என்ன பண்ணிடுவேன், அப்படியே கட் பண்ணிடுவேன். கட் பண்ணணும். யாரை கட் பண்ணணும்னா, உலக சிநேகிதர்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். உலக கடவுளை விட்டு உங்களை வழி விலகி கொண்டு போறாங்க இல்லையா, அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள கட் பண்ண மாட்டோம். அவங்கள என்ன பண்ணுவோம், ஆளு நீ எப்படி கூப்பிடுவேன்? என்னுடைய வாழ்க்கை நாட்கள்ல சின்ன பசங்கள்ல அப்படிதான் கூட்டுவாங்க பசங்க. ஆளு, மச்சி, மச்சான், மாப்பிள்ள. அவனை எப்படி கட் பண்றது சொல்லுங்க? வசனம் சொல்லுது, உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை. அதை என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஆனா ஆவிக்குரியவர்கள் இருக்கும் பொழுது அவரோட நட்பா இருக்கணும். ஏங்க அவரை இன்னுமே என்னால் என்ன பண்ண முடியாது, நம்ம நட்பை தொடர முடியாது. ஆனால் 2 பேருமே ஆவிக்குரிய நண்பர்கள். ஏன் தொடரணும் அப்படின்னா, வசனம் சொல்லுது, சிநேகிதன் எல்லா நாட்களையும் என்ன பண்ணுவான், எல்லா நாட்களையும் சிநேகிதன். சில வசனங்களை வாசிக்கிறேன்.
நான் எங்க இருந்து ஆரம்பமாகிறவனோ அதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்கன்னா தான் நம்ம நோக்கத்தை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். கடன்னு ஒரு வசனம் சொல்றேன், வாசிங்க. நீங்கள் ஒரு விபத்து அல்ல, தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உண்டாகுவதற்கு முன்பாகவே, உருவாவதற்கு முன்பாகவே உங்களை தேவன் உண்டாக்கினார். ஒரு 6 வாரங்களுக்கு முன்னாடி இதை சொன்னேன். யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். நீங்கள் நானும் விபத்து கிடையாது. ஏசாயா 44:2. உன்னை உண்டாக்கினவரும் எப்ப? தாயின் கர்ப்பத்துக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டார், என்ன உண்டாக்கிட்டார். அப்படின்னா என்ன, தாயின் கர்ப்பத்திற்கு முன்பாகவே என்னை உண்டாக்கி என்னை பார்த்துட்டாரு, பேரே வச்சுட்டாரு தினகரன். உங்களுக்கு தெரியுமா, பைபிள் அப்படிதான் சொல்லுது. உண்டாக்கின என்னை தான் யாருக்கு எங்க கொண்டு போய் வைக்கிறாரு, தாயின் கர்ப்பத்தில் வச்சு உருவாக்குறாரு. உன்னை உண்டாக்கினவரும், தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும், உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே. எதை பேர் உங்க பிள்ளைக்கு செல்ல பேர் வச்சிருப்பீங்க? கை தூக்குங்க. அம்மு, அப்பு, குட்டி வச்சிருக்கீங்களா? யாக்கோபுக்கு கடவுள் வச்ச பில்லவுடு செல்ல பேர் தான் யெஷூரன். ஒரு மோசமான புள்ள யாரு? யாக்கோபுங்க ஒரு அர்த்தம் கெட்ட ஆளு, ஒருத்தே வராத ஆள். அவனை செல்லமா கூப்பிடுறாரு யெஷூரன். ஒரே ஆள் தான், கடவுள் வச்ச பில்லவுடு நேம் யெஷூரன். வாசிங்க அந்த முதல் வசனம் 44:2. தேவன் எனக்கு சொல்ல வருகிற செய்திய ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பாரு. எதுன்னு சொல்லுங்க? கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்படிங்கும் பொழுதுதான் இப்ப செய்தி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதேங்கிறதான் செய்தி. யாருக்கு சொன்னார்? யாக்கோபுக்கு சொன்னார். என்ன செய்தியை சொன்னார்? பயப்படாதேங்கிறதான் செய்தி. இப்ப பயப்படாதேங்கிற செய்திய அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுக்குதான் இவ்வளவு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் தான் உன்னை உண்டாக்குனேன், கரெக்டா அதை பண்ணேன். தாயின் கர்ப்பத்துல வச்சு நான் தான் உன்னை என்ன பண்ணேன், உருவாக்குனேன். கரெக்டா அதையும் என்ன பண்ணேன், செஞ்சேன். உன்னை கரெக்டா என்ன பண்ணேன், வெளியே கொண்டு வந்தேன். இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நீ பயந்து நிக்கிற. உன்னை யார் உண்டாக்கினாரோ, யார் உருவாக்கினாரோ அந்த தேவன் சொல்றேன், பயப்படாத. அங்க பயப்படாதங்கிறது தான் செய்தி. ஆனா கடவுள் என்ன புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு? கரெக்டா வெளியே போயிடுவோமா நம்ம? எந்த நர்ஸு, எந்த டாக்டர், எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்கன்னு தெரியலையே அப்படி நான் கவலைப்படுறதுக்கு முன்னாடியே என்னை கரெக்டா என்ன பண்ணாரு, வெளியே கொண்டு வந்தார். யோபுல வாசிங்கன்னா ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பாரு, பெண்மான்கள் ஈனும் காலத்தை நீ, பறையாடுகள் குட்டி போடுறது காலத்தை கணக்கு போடுவியான்னு கேட்கிறார். எதை பத்தியுமே நான் கவலைப்படாதப்ப என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கி வெளியே என்ன பண்றாரு, கொண்டு வந்துட்டாரு. இப்ப கவலை எப்ப வருது, எப்ப வரும்? கல்யாணம் வர வரைக்கும் வராது, 2 பேருக்குமே வராது. என் ஒய்ஃபுக்கும் கல்யாணம் வர வரைக்கும் வராது. ஏன்னா எது வேணுங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப இடையில பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ என்ன பண்ண, பயப்படாத. அப்படின்னா என்ன அறிஞ்சிக்கணும் அப்படின்னா, என் வாழ்வை சமகாலத்தோடு தொடர்புடையது அல்ல. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, இப்படி நான் என்ன ஆண்டவரை செய்யறது? ஒரு கஷ்டமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கேன் ஆண்டவர். நான் பணப்பற்றாக்குறையா இருக்கலாம், சரீரத்துல நோவா இருக்கலாம், சமாதான குலைச்சலா இருக்கலாம், பணி சுமையா இருக்கலாம், உறவுகளில் ஏற்படுற சிக்கலா இருக்கலாம், பொறுப்புகள் தருகிற அழுத்தமா இருக்கலாம். பொறுப்புகள் தருகிற அழுத்தம். அப்ப கடவுள் எனக்கு துணை செய்யறாரா, எப்படி நான் பயப்படாம இருக்கிறது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும்னு ஆண்டவர் அங்க விரும்புறாருன்னா, உன்னை ஒரு நோக்கத்தோட தான் என்ன பண்ணியிருக்கேன், வெளியே கரெக்டா நான் இது வரைக்கும் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். பயப்படாத, உன் வாழ்க்கைக்கு என்ன இருக்கு, ஒரு நோக்கம். எங்க இருந்து ஆரம்பமான, தாயின் இடத்துல ஆரம்பம். அதனாலதான் பிரச்சனை எங்க போய் நிக்க கூடாது, ஏமாங்க கூடாது.
அதுக்கு முன்னாடியே உங்களை தெரிந்து கொண்டு உங்களை உண்டாக்கின ஒரு ஆண்டவர் உண்டு. யாக்கோபு பிரச்சனைன்னு போய் அம்மா கிட்ட போய் நின்னா, என்ன ஆச்சு? ராத்திரியோட ராத்திரியா மாமா வீட்டுக்கு கிளம்பி ஓடிடு. நல்ல ஐடியா இல்ல? 14 வருஷம் புளிஞ்சானா வச்சு ஒடியாரும் பொழுது, மாமாட்ட இருந்து ஒடியாரும் போது என்ன பண்ணலாம்? சொல்லாம இருந்தான். உங்களுக்கு தெரியுமா? அவன் வரும்பொழுது அவங்க அம்மா இல்லை. இன்னைக்கு அதை தான் எடுக்கணும். ஆக்சுவலா டைம் ஆயிடுச்சு. அவன் வரும்பொழுது, மா இப்ப என்ன பண்றது? மாமா கையிலேருந்து தப்பிச்சு தான் ஓடியாந்துருக்கேன். ஏசா இன்னும் உயிரோட இருக்கான். இப்ப என்னம்மா செய்யறது? அடுத்தது நானு அம்மா இல்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம், பிறப்புரிமை யார் மேல இருந்துச்சு? ஏசா மேல இருந்துச்சு. அம்மா என்ன ஐடியா தராங்க அப்படின்னா, அவங்க பாருங்க, ஃபேமிலி சப்ஜெக்ட் அது பிரிச்சுக்கிட்டாங்க. ஏசா யார் பிள்ளை? அப்பா பிள்ளை. ஏன்னா நல்லா சம்பாரிச்சு கொண்டு வந்து யார்கிட்ட தருவான்? சின்னவன் உதவாக்கறேன்டா, நீ பாரு வேட்டையாடி வந்து என்ன பண்ற, ருசியா தர. நல்லா சம்பாதிக்கிறதுனால ஈசாக்கு யாரை பிடிக்கும்? யாரை பிடிக்கும்? அதெல்லாம் உண்மையா? ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களா உங்க வீட்டுல? சம்பாதிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்னா கண்டிப்பா எடுப்பாங்க. கண்டிப்பா எடுப்பாங்க. பெற்றோர்கள் சம்பாதிக்கிற பிள்ளைகளை சார்ந்துவாங்களா? ஆமா, கண்டிப்பா. அவங்க சொல்லுக்கு முக்கியம் தருவாங்களா? கண்டிப்பா தருவாங்க. ரைட், கவனிங்க. ஏசா யாரு பிள்ளை? யாக்கோபு யாரு பிள்ளை? யாக்கோபு ஏன் அம்மா பிள்ளை ஆனார்னா, அவருக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணுவார். சமையல் என்ன பண்ணுவாரு? அம்மா கூடயே இருப்பார். அதனால அம்மா பிள்ளை யாரு? ஆனா அப்படி இருக்கக்கூடாது. பைபிள்ல ஏன் எழுதியிருக்குன்னா, அப்படி இருக்கக்கூடாதுங்கிறனால தான் இது பயாஸ். அதாவது ஒரு சார்பு நிலைப்பாடு இருக்கக்கூடாது. ஒரு 4 புள்ள இருந்துச்சுன்னா 4 ஒரே மாதிரி பார்க்கும். என் மக படிக்கிற ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, தகப்பன்மார்கள் அவங்க குழந்தைங்களை கூப்பிட வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆம்பளை பசங்களை பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்கார வச்சுட்டு, அவன் பார்த்தீங்கன்னா அவனோட யூனிஃபார்ம் வந்து ஒய்டபிள்ஸு. அவன் எங்கே படிப்பான்? மெட்ரிகுலேஷன். பொம்பளை புள்ளி எங்கே போட்டிருப்பாங்க? தமிழ் மீடியத்தில். புரியுதா உங்களுக்கு? 1 2 இல்லை, நிறைய பார்த்துருக்கேன். இப்படி பார்த்துட்டு நிற்பேன். ஏன்? அவன் தான் என்ன பண்ணுவான்? சம்பாரிச்சு கொடுப்பான். புரியுதா? அந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுப்பாங்களா வீட்டில்? கண்டிப்பாக எடுப்பாங்க. ஆம்பளை பிள்ளை, ஏன்னா ஆம்பளை பிள்ளை தான் என்ன கொடுக்கும்? கஞ்சி. பொம்பளை பிள்ளை எங்கேயோ வந்து போக வேண்டியது. அது அவன் தலையெழுத்து. இது தப்பு, வேதன்படி தப்பு. இந்த குடும்பம் பாருங்க அப்படி செஞ்சாங்க. அம்மா பிள்ளை யாரு? ஆகோ. அப்பா பிள்ளை யாரு? இப்ப அம்மா என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, அப்பா வந்து பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்குறேன், அப்பாவுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அங்க ஒண்ணு யோசிக்கணும். நீங்க எல்லாத்தையும் பார்க்க டைம் இல்லை. 120, நான் யோசிக்கிறேன், 120 வயசு வரைக்கும் மோசைக்கு கண்ணு தெரியல, கண்ணு நல்லா தெரிஞ்சு, ஏன் ஈசாக்கு கண்ணு தெரியாம போச்சு? அப்படி ஒரு டவுட் வந்துச்சு. தினமும் மான் கறி, தினமும் காண்டாமிருக கறி அப்படிதான் சாப்பிட்டுருக்காரு அவரு. நான் அப்புறம் புரிஞ்சு எனக்கு நிறைய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. தினமும் ஒரு டிஷ் நல்லா கண்டிப்பா கண்ணு தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் அப்புறம் புரிஞ்சுட்டேன். கவனிங்க, ஆட்டு தோல் இருக்குல்ல, அதை எடுத்து போத்திக்க. அப்பா கிட்ட பிடிச்ச மாதிரி உணவு சமைச்சு நான் என்ன பண்றேன்? தரேன். அதை கொண்டு போய் கொடு. வந்திருக்கிறது ஏசா நினைச்சு உன்னை என்ன பண்ணிடுவாரு? ஆசீர்வதிச்சுவாரு. ஏமா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ரேங்க் கார்டை என் கையில கொடு, நான் அப்பா 3 பார்த்து என்ன பண்ணி தரேன்? கையெழுத்து வாங்கி தரேன். தெரியுமா? அது சாதாரண ட்ரூத்துங்க. அது உங்களுக்கு சாதாரணமா தெரியல. நான் தெரியுமா, நான் உங்களை 3 பார்த்து வாங்கி தரேன் பாரு. சிலருக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்பா கையில் தானே நம்ம போட்டுக்குவோம், அதையும் அம்மாட்ட கொடுத்து வாங்குறதுக்கு. என்ன அது? இப்ப அம்மா என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க பாருங்க, அதை எடுத்தா எல்லாமே கவர் ஆகும். அப்ப பிரச்சனை வந்துச்சுன்னா யார் பார்த்தேனே? நான் பார்த்தேன்டா. பிரச்சனை வந்துச்சுன்னா நீ எங்க போயிரு? மாமா வீட்டுக்கு போய் ரசிக்கப்பட்டவனா லாபம். ஒரு மோசமான பேர் வழியாவன். ரைட், இதான் சப்ஜெக்ட். ஆள் கிளம்பி எங்க போயிட்டா இருப்பா? படாத பாடு போடலாம். விட்டு அடிச்சா போகணும்னு ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி என்ன பண்றோம்? கூட்டிட்டு அப்படி வரும் பொழுது என்ன நடக்குதுங்கிறதான் சப்ஜெக்ட். கவனிங்க வாங்க. எல்லாத்தையுமே சம்பாதிச்சிட்டான். நிறைய குடும்பம்,
பொண்ணு, வெள்ளி, ஆடு, மாடு எல்லாத்தையும் நம்ம வேலைக்காரன் பெரிய சீமானா மாறிட்டான். மாறினதுக்கப்புறம் கிளம்பி பழைய சொந்த ஊருக்கு வரலாம். வரும்பொழுது இவன் நல்லா பிடிச்சிட்டான். அடுத்து நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர் அவன் கூட அதுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டே தான் இருந்தார். தேவ பிரசன்னம் அவனை ஏவிக்கிட்டே தான் இருந்துச்சு. உன் மேலே ஒரு உடன்படிக்கை இருக்குவா, நீ வேலைக்கு பின்னாடி போயிட்டு இருக்க, உன் பின்னாடி ஒரு உடன்படிக்கை இருக்கு, நீ சொத்து சேர்க்கறதுல என்ன பண்ற, உமரமா இருக்க, உன் மேல ஒரு உடன்படிக்கை இருக்கு, ரட்சகர் வம்சத்தை தான் என்ன பண்ணணும், வரணும், உன் அப்பா மாதிரி நீ இல்லை, ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு வந்தான், நீ என்ன திருடனா இருக்க. ஏவிக்கிட்டே இருந்தாரு, அவனை ஏவிக்கிட்டே இருந்தாரு. வேலையில் அற்புதம் நடந்துச்சா? நடந்துச்சு. ஏன்? இவனை உயிரோட காப்பாத்துறோம். அற்புதம் நடந்துச்சு. ஏன்? இவனை உயிரோட வைக்கணும். இந்த மேல ஒரு திட்டம் இருக்கு. அற்புதம் நடந்துச்சு. நெருக்கி நெருக்கி அந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி இந்த 14 வருடத்துல வேலையை தவிர கர்த்தர் அவன்கிட்ட பேசினதே இல்லை. ஏன் பிரச்சனை போய் நிற்பான், ஆண்டவர் அவன்கிட்ட பேசுவார், அவன் சொன்னதை என்ன பண்ணுவான், செய்வான். கடைசியில வாழ்க்கைனா என்ன, ஏன் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் இருந்தும் மனதில் ஏன் இவ்வளவு சஞ்சலம், ஏன் ஒரு இனம் புரியாத பயம் என் வாழ்க்கையில எப்பயுமே இருந்துட்டு இருக்கு, ஏன் என் வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லை, நான் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தோம், கிறிஸ்தவன்னு பேர் பெற்று இருந்தோம், சபைக்கு போயிருந்தோம், வேதம் என் கையில இருந்தோம், ஏன் மற்றவன் மாதிரி இருக்கிறேன், மற்றவன் பயப்படுறதுக்கே நான் ஏன் பயப்படுறேன், ஏன் பதறேன், அடுத்தது என்ன செய்யணும்னு ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு கடவுளை தேட ஆரம்பிக்கிறான். காரணம், இதையெல்லாம் கேட்பதற்கு யாரும் இல்லை. நிறைய நேரம் ஊழியக்காரன் உங்களை விட்டு விலகி போனான்னா, என்ன சொல்லலை, பொதுவா ஊழியக்காரன் உங்களை விட்டு விலகி போனானா நல்லது நினைச்சிங்க. உங்களுக்கு ரொம்ப உங்களை பாசமா நேசித்து உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு தேற்றுவார் சொல்லி உங்களை அப்படியே அரவணைச்சு உங்களை சப்போர்ட் பண்ணி உங்க கூட இருக்கிறவங்களை விலகி போயிட்டாங்க, நல்லது நினைச்சிங்க. ஆண்டவரை பிடிச்சி நிக்க பழகுவீங்க. அப்போதான் ரைட். ஆதியாகமம் 32:23 எடுத்துட்டீங்களா? அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவற்றையும் என்ன பண்ணான், அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி என்ன பண்ணான், தனித்து இருந்தான். கடவுளை இப்பதான் தேட ஆரம்பிக்கிறான், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டான். தனியா இருக்க போறேன், ஆண்டவரோட தனியா இருக்க போறேன். அப்பொழுது ஒரு புருஷன், கடவுள் வராருங்க, அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மட்டும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை என்ன பண்ணாரு, தொட்டார். அதனால் அவனுடைய போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்னன்னா, என் மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் என்னன்னு நீ சொல்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் உண்மை. ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் மரண பயம் என்னை விட்டு என்ன பண்ணும், போகும். முதுமையை குறித்த பயம் என்ன பண்ணும், போகும். தனியா இருக்கிறேனே அந்த பயம் குறித்து போகும். ஏன்னா என் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நிச்சயம் எனக்கு எப்போ வரும்னா, என் மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்னங்கிறத என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னை ஆசீர்வதித்தால் இல்லையா உண்மை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு நீங்க ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி என் பேரை கேட்டார், அப்படி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அப்பொழுது ஈசாக்கு சாப்பாடு எடுத்து வந்துட்டான். யாரு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான், ஏசா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். சாப்பாடு எடுத்துட்டு யார்கிட்ட போறான், ஈசாக்கு கிட்ட போறான். இப்ப ஈசாக்கு இவன் என்ன பண்ண போறான், ஆசீர்வதிக்க போறான். ஈசாக்கு யாரை ஆசீர்வதிக்க போறா, ஏசான்னு நினைச்சு யாரை ஆசீர்வதிக்க போறான், யாக்கோபு என்ன பண்ண போறான், ஆசீர்வதிக்க போறான். அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே, நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்ட. ஏன் அவனுக்கு கண்ணு தெரியாது. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கு கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபு சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளதா இருந்தபடினா, ஏன்னா அவன் கையில என்ன போட்டிருக்கான், இன்னான் என்று அறியாமல் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, என்ன நினைச்சு ஆசீர்வதிச்சான், ஏசா நினைச்சு ஆசீர்வதிச்சான். இவன் சொல்லாம அவனுக்கு சொல்றது என்ன, நான் யாரு, உன் பேர் என்னன்னு ஈசாக்கு கேட்டதுக்கு, ஆசீர்வதிப்பதற்கு முன்னாடி உன் பேரு என்னப்பா அப்படின்னு யாக்கோபு கேட்டதுக்கு அவன் சொல்லாமல் சொன்ன பதில் என்ன, நான் ஏசா. அவன் என்ன நினைச்சிட்டான், அப்பா ஆசீர்வதிச்சாதான் நான் நல்லபடியா உலகத்துல என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அதுக்கு நான் உள்ளபடியே என் பேரை சொன்னா என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு.
ஏசான்னு பேரை மாத்தி சொல்லி, அதாவது ஒரு நாடகம் ஆடி ஏசான்னு அவனை நம்ப வச்சு ஏசான்னு சொல்லாம சொல்லி ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிடுவான், வாங்கிடும். எத்தனாவது அதிகாரத்துல இது வருது? 27ஆம் அதிகாரத்துல வருது. இப்ப இங்க வாங்க. இப்ப இங்க நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேங்கிறாரு. உன்னுடைய பேர் என்னன்னு கேட்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 27ஆம் அதிகாரத்துல என்ன நினைச்சான்? பேரை மாத்தி சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம். அப்பா என்ன ஆசீர்வதிச்சா போதும், உலகத்துல என்ன பண்ணிடலாம், நல்லா வாங்கலாம். அப்பா நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, அப்பா கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, என்ன பண்ணிடலாம், வாழ்ந்துடலாம். உலகத்துல என்ன நினைக்கிறாங்க ஜனங்க, மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம், இப்ப ஊழியக்காரங்களும் என்ன நினைக்கிறாங்களா, விசுவாசியை ஏமாத்தனா வாழ்ந்துடலாம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பேர் என்னப்பா, என்ன சொல்லுவான்? கரெக்டா சொல்லுவான், ஐயா நான் யாக்கோபு தாயா, நான் எத்தன் தான் சாமி. இப்ப புரியுதா என் பேரை கேட்டாருன்னு? இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க, பயங்கரமான கதையெல்லாம் சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்க, முருகன் இன்று முதல் நீ ஆபரகாம் முருகன் என்று அழைக்கப்படுவாய். முருகனா இருந்தா என்னது கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அப்படி சொல்லுவாங்க. இதை வச்சு அப்படி கிடையாதுங்க, அப்படி சொல்லல. உன் பேர் என்னன்னு கேட்டாருன்னா, இப்ப நீ உள்ளதை சொல்லித்தானே ஆகணும். தேவனால் நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா நீ யாருங்கிறத ஒத்துக்கத்தான் வேணும். அது வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. இப்பதான் அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், ஆஹா வாழ்க்கையின் பர்பஸ் எங்க இருந்து ஆரம்பிக்கணும், கடவுள்கிட்ட தான். நான் யாக்கோபு என்றான். உலகத்துல ஏமாத்தினா வாழ முடியுமா? அதை வாழலாம். அம்மா அப்பாவை ஏமாத்தி வாழலாமா? வாழலாம். சகோதரனை ஏமாத்தி வாழலாமா? சொத்துலாம் சகோதரனை ஏமாத்தி சொத்தெல்லாம் பறிச்சு வாழலாமா? வாழலாம். சிலர் இதை நம்புறாங்க. பார்த்தான், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. நல்லா தெரிஞ்சிருச்சு இவனுக்கு, எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், பேர் என்னப்பா, உன் பேர் என்ன? யாக்கோபு தான் ஆண்டவரே. அவன் யாக்கோபுன்னு ஒத்துக்கிறதுக்காக தான் அவன்கிட்ட போராடிட்டு இருந்தார். அவன் ஒரு இரவுலயே ஒத்துக்கிட்டான். கண்களை மூடுவோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி. உங்க ஐடென்டிட்டியை கர்த்தர்ட்ட காட்டு. மனுஷனால ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ரெசியூம்ல மாத்தி சொல்லலாம், ரேஷன் கார்டுல மாத்தி கொடுக்கலாம், ஆதார் கார்டில் மாத்தி கொடுக்கலாம், பேங்க் பாஸ்புக்ல மாத்தி கொடுக்கலாம். ஒரு 2000 ரூபா வாங்குறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், 1000 ரூபா வாங்குறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். செய்யலாம். ஆனா கர்த்தர்ட்ட இருந்து ஆசீர்வாதம் பெறணும்னா பணங்காசு சொல்லலை. அவன் மேல வச்சிருக்கிற எதுக்கு ஆண்டவரை நான் இருக்கணும், எதுக்கு இருக்கணும்? மரணம் பக்கத்துல வந்துடுச்சு. ஏசா வருவான், எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான், அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். எனக்கு தெரியுது மரணம் வரப்போகுது. உணர்றான், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றணுமே. ஆபிரகாம் மேல வச்ச அந்த திட்டத்தின் நோக்கத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவன் 27லேருந்து அவனை கொண்டு போறார், நகர்த்தி கொண்டு போறார். 32 வரைக்கும் அதை அவன் புரிஞ்சிக்க வேண்டியது. நீங்க 32 புரிஞ்சுக்கணும்னா 27 இல்லாம நீங்க புரிஞ்சிக்க முடியாது. இதுக்கு இல்லாம ஒரு அர்த்தம் என்ன கொடுப்பீங்க, போராடி மேற்கொண்டான், அதை மட்டும் வாசிங்கன்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். எந்த அர்த்தம் வேணா அங்க கொண்டு வரலாம். பேரை மாத்திக்கிட்டா ஆசீர்வாதம், ஊரை மாத்திக்கிட்டா ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு. பாயிண்ட் அது இல்லை. பேர் என்ன? உங்க அப்பாட்ட சொன்னியே, அந்த பேரை வச்சு ஏன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட முடியுமா? அப்பா ஏமாறுவாரு, அம்மா ஏமாறுவாங்க, மனைவி ஏமாறுவா, பிள்ளைங்களை ஏமாத்தலாம், சமுதாயத்தை ஏமாத்தலாம். என்ன சொல்லலை, ஆனா பாஸ்டர் ஏமாத்தலாம். பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க. அவங்க ஐடென்டிட்டி எப்ப உள்ளபடியே உங்களை ஒத்துக்கிறீங்களோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்பதான். நான் யாக்கோபு தான் ஆண்டவரே. யாக்கோபுக்கு சரி சொல்லிட்டு இல்லை, யாக்கோபுன்னு சொல்லிட்டுல, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஆனா இதுக்கு மேல உன்னை மாத்துவேன். நீ இஸ்ரவேல் என கூப்பிடுவாய். நான் ஆசீர்வதிக்கிறேன், உன்னை ரட்சிக்கிறேன், உன்னை மறுபடியும் படைய செய்கிறேன். உன்னை ரட்சிப்பின் மூலம் உன் மரண பயத்தை மாத்துறேன், ரட்சிப்பின் மூலமா உன் தனிமையை மாத்துறேன். அதுக்கு மேல நீ இஸ்ரவேல் எனப்படுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் உன் மேல வச்சிருக்கிற திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்வேன். அதுதான்
நல்ல ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களோடு பேசட்டும். இந்த வாரம் முழுசும் உங்களுடைய பர்பஸை குறித்து யோசிக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.